இணைய பகடிவதைக்கு ஆளான ராஜேஸ்வரி அப்பாவு எனும் ஈஷாவை நம்மால் திருப்பி அழைத்து வர முடியாவிட்டாலும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய கடுமையான தண்டனைகளுடன் வலுவான சட்ட அமலாக்கங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஓஸ்மான் சைட் தெரிவித்தார். பகடிவதைக்கு ஆளான ஈஷா உயிரிழந்தார். எனவே சட்டப்பிரிவு 507D2 எனும் புதிய விதியை அறிமுகப்படுத்த முனைகின்றேன். அதற்கு ஈஷா பிரிவு என பெயரிடவும் முனைகின்றேன். இணைய பகடிவதைக்கு எதிராக பாதுகாப்பை வலுப்படுத்துவது, குறிப்பாக பாதிக்கப்பட்டோரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயமுறுத்தும் இந்த கொடிய செயலை அடையாளம் காண்பது உள்ளிட்ட அம்சங்களின் வழி ஈஷாவின் உயிருக்கு நாம் மதிப்பளிக்க முடியும். பகடிவதையால் இனி ஓர் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான அடித்தளம்தான் இந்த சட்டப்பிரிவு 507D2 என்று நேற்று மக்களவையில் குற்றவியல் சட்டத்திருத்தம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார். இந்த 2024 குற்றவியல் சட்டத்திருத்தம் எண் 2 விதியானது பகடிவதை தொடர்பான குற்றங்கள், குறிப்பாக ஒருவரின் சுய விவரங்களை பொதுவில் பதிவிடுவதன் மூலம் பயத்தை ஏற்படுத்துவது, கொடுமை இழைப்பது உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கியது. இந்த சட்டத்திருத்தம் வாய்மொழி ஓட்டெடுப்பின் வாயிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.